பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து ஓஜா போர்ட் கேம் விளையாட போகிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்குன்னா வந்து இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் எங்கள் வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் ஓஜா கேம் விளையாட போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் ட்விஸ்ட் இருக்குது. அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க ஓஜா போர்டு. இதுதான் எங்கள் வீடு. இந்த ரூமில் தான் நம்ம பண்ண போகிறோம். இது எங்கள் அண்ணா, இது என் தம்பி. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஓஜா போர்ட் கேமை விளையாட போகிறோம். கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே டன். வாங்க இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் 3 பேரும் கை வச்சுட்டு நாங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டோம். இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டோம். உடனே அது வந்து எஸ்ஸுக்கு இதாகிடுச்சு. என்னால் நம்பவே முடியலை. நான் வந்து என் தம்பிக்கிட்ட கேட்டேன், நீயா வச்சு நகட்டின அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை, எங்கள் அண்ணனும் இல்லைன்ட்டாங்க. நானும் வைக்கலை. பாருங்களேன் எப்படி பயப்படுறோன்ட்டு. நாங்கள் இது குட் ஸ்பிரிட்டாக பேட் ஸ்பிரிட்டான்னு கேட்டப்போ இது பேட் ஸ்பிரிட்டுக்கு போயிடுச்சு. எங்களுக்கு ஒரே பயமாக போயிடுச்சு. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வீட்லேயே இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நாங்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து உங்களால் ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டப்போ சென்டரில் போய் நின்றுச்சு. உடனே சடனாக பென் ஸ்டாண்ட் கீழே விழுந்துருச்சு. என்ன சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா ஷெல்ஃபில் உள்ளே தள்ளி வச்சுருந்த பென் ஸ்டாண்டு கீழே கொட்டி கிடந்துச்சு. எல்லா பெண்ணும் எங்களுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு பயந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் என்னன்னு கேட்டோம். அப்போ அது வந்து எஸ் லெட்டரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதோட ஏஜ் என்னன்னு கேட்கலான்னு இது பண்ணும்போது உங்கள் ஏஜ் இப்போ நாங்கள் கேட்க போகிறோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டோடனே அது வந்து 56ன்னு காமிச்சிச்சு. உடனே நாங்கள் மறுநாள் வந்து காலைல போய் இங்கிட்டு இருக்கவங்ககிட்ட கேட்டோம், எங்கள் வீட்டில் யாராவது இறந்தாங்களா அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் உங்கள் பேர் சாந்தி, 56 வயசு இருக்கும் அப்படின்னோடனே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நாங்கள் வீடு காலி பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்.